முதலாவது தேவ பயம் உள்ளவங்களாக இருக்கணும், உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவங்களாக இருக்கணும், இதில் திறமை உள்ளவங்களாக இருக்கணும். இந்த அடிப்படையில் இந்த ஊழியத்தை மோசையுடைய மாமா ஒழுங்குபடுத்தி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால் 22வது வசனம், பெரிய காரியங்களெல்லாம் மோசைகிட்ட போயிட்டு அவர் அங்கே ஜெபம் இருப்பார், பதில் சொல்லிடுவார். சின்ன காரியங்களெல்லாம் அவங்களே இந்த 1000 பேருக்கு அதிபதினு போட்டிருக்கேன், அவங்க தீர்த்துக்கிட்டோம். இப்படி அவர்கள் உமக்கு லகுவாக இருக்கும். இப்போ ஜெபாய்க்க ஊழியம் லகுவான ஊழியமாக என்ன செய்யணும், மாறணும். அதுக்கு நம்ம எல்லோரும் இன்னும் ஐக்கியத்தோடு இணைஞ்சு செயல்படணும். தேவனுடைய ஆவி இன்னும் பலம்